எனக்கு என் மகன் சந்தோஷமா இருக்கணும்னு பட்டுச்சு. மருமக தனி கொடுத்துட போற மாதிரி நினைக்கிறான்னு எனக்கு தோணுச்சு. அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள தனி கொடுத்து நம்ம வச்சுட்டேன். நம்ம சுயநலத்தை விட நம்ம பிள்ளைகளுடைய சுகந்தான் ராசம் பெருசு. நான் என் மருமகளை தாங்குனேன். முட்டாச்சிரிக்கு என்னுடைய அன்பு அவளுக்கு புரியல. என் பிள்ளைய பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைச்சா. சரி போகட்டும், எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்னு தனி கொடுத்துன வச்சுட்டேன் ராசம். அவங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன கெட்டு போயிட்டேன். நான் நல்லா தானமா இருக்கேன். அவங்கள பத்தி என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட குறை சொல்லியிருப்பேனா? ராசம், சரோ என் மருமக மாதிரி இல்லம்மா. உன் மேல அன்பு வச்சிருக்கா. உன்னை கண்டு பயப்படுறா. நீ கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறா. நீ எள்ளு கேட்டீங்கன்னா எண்ணெயவே கொண்டு வந்து கொடுத்துறா. அவ மனசை புரிஞ்சுக்காம நீதாம அவ மனசை நோகடிக்கிற. அவங்க சந்தோஷமா இருக்கிறது என்னமோ உனக்கு பிடிக்கல. வேண்டாம்மா, நீ செய்யறது பெரிய தப்பு. இன்னைக்கு இல்லைனாலும் ராசம், நான் சொல்றேன், என்னைக்காவது அதை நினைச்சு நீ வேதனைப்படத்தான் போற ராசம். வேதனைப்படத்தான் போற. பாட்டி. சரோ, சரோம்மா. பாட்டி, ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் அத்தையை பத்தி நல்லா தெரியுமே. அவங்க சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்துடாதீங்க. இந்த வயசான காலத்துல உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அது கிடக்குமா நாய். குலைக்கிற நாய் எப்பவும் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. சரோ, ஒன்றை நினச்சித்தாம்மா நான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஏன் பாட்டி? அநியாயத்துக்கு நீ வாய் செத்த பொண்ணா இருக்கியே அப்படின்னு தான். சும்மா சும்மா நீ எதுக்குமா பயப்படுற? அவ நியாயமா பேசுறான்னா நீ பணிஞ்சு போக வேண்டியதான். அவ அநியாயத்துக்கு பேசும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்ன பண்றது பாட்டி? அனுசரிச்சு தானே போகணும். எதுக்கும் ஒரு அளவு இருக்குமா. நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாம் மீறி எவ பேசினாலும் சரி, நீ எதிர்த்து பேசு. அப்பதான் எதிராளிக்கு பயம் வரும்.